ப்ளவுஸோட பின்பக்கம் கட் பண்ண துணியை இந்த மாதிரி வச்சு பின்பகுதி நம்மளுக்கு 13.5 இன்ச் நம்ம ஹைட் எடுத்திருந்தோம். அதனால் இதை 12.5 இன்ச்சாக எடுத்து அந்த அளவுக்கு இதை இப்படி மடித்து விட்டு ஃபுல்லாக அதோட அளவுலேயே ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லா மார்க்கிங்கும் கரெக்டாக ஒரு லைன் போட்டு வரைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் கழுத்தோட முன்கழுத்து உயரம் 6 இன்ச் வந்துச்சு. அந்த 6 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ கீழே சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸில் எந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அளந்து பார்த்துட்டு அதே அளவு 3 இன்ச் நம்மளுக்கு வந்திருக்கு. 3 இன்ச் தள்ளி 1.5 இன்ச் கேப்பில் 1.5 இன்ச்சில் ஒரு டாட்டு, திரும்ப 1.5 இன்ச்சில் ஒரு டாட் வச்சு அதே 1.5 இன்ச்சில் 2 சைடும் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ கழுத்தோட வளைவு வரைஞ்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் கொஞ்சம் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி ஹார்ம் ஹோல் வளைவும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி இந்த மாதிரி வளைவு போட்டுட்டோம் அப்படின்னா தான் குடஞ்சி விட்டுறது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கழுத்தோட பட்டி சைடு ஒரு 1/4 இன்ச் கிராஸில் மேலேருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போடணும். போட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டாக வரும். இப்போது கழுத்து பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணி இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் விழுகாமல் இருக்கும். இப்போ பின்பக்க துணி மேலே முன்பக்கத்துக்கு கட் பண்ணியிருக்க துணி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த கிராஸாக கட் பண்ணியிருக்க இடத்துல நம்ம எவ்வளோ அளவு வருது அப்படின்னு இந்த மாதிரி 2 டாட்டுக்கும் அப்புறம் இருக்க அந்த கிளாத்தோட அளவு மட்டும் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச் வந்துச்சு. 9.5 இன்ச் கூட 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவே வச்சு ஒரு 10 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ முதல் பட்டி அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு மேலே ஒரு 1/2 இன்ச் கீழே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டு அளந்துக்கிறோம். 3.5 இன்ச் வருது. ரெண்டாவது பட்டி அளவு இந்த மாதிரி டாட்டுக்கிட்ட அளந்தோம் அப்படின்னா 2.5 இன்ச் வருது. மூணாவது பட்டி அளவு லாஸ்ட் எண்டில் அளந்துக்கணும். அது ஒரு 3.5 இன்ச் வருது. இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் தள்ளி நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 3 இன்ச் தள்ளி அந்த 2.5 இன்ச்சை நம்ம ரெண்டாவது பட்டி அளவு 2.5 இன்ச்சை மார்க் பண்ணுறோம். லாஸ்ட் எண்டில் ஒரு 3.5 இன்ச்சை மார்க் பண்ணி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பட்டி அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். 2ஆக மடித்து இப்போது எடுத்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் 2 கிளாத்தும் நம்மளுக்கு தேவைப்படும். அதே அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 இன்ச் அளவில் ஹூக் பட்டி பீஸ் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம்.